ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. திருப்பதி விலாக் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆக்சுவலாக இது வந்து எங்களோட அன்பிளான்டு ட்ரிப்பு தான். இந்த இயரில் எங்களோட ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம். அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் அவங்க ஊர் சைட்லேருந்து அவங்க திருப்பதி டைரெக்டாக வந்துட்டாங்க. நாங்கள் ராஜபாளையத்துலேருந்து திருப்பதிக்கு ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் வந்தோம். ஈவினிங் 7:30க்கு பஸ் ஏறினோம். மறுநாள் மார்னிங் வந்து ஒரு 8:30க்கு தான் இறக்கி விட்டாங்க. அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் நாங்கள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எஸ்எஸ்டி டோக்கனும் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சரி ஓகே ஃப்ரீ தர்ஷனத்தில் போயிடலான்னு சொல்லிட்டு மேல் திருப்பதி போயிட்டு நாங்கள் எல்லாருமே செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அன்னைக்கு டே ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரீ தர்ஷனத்துக்குள்ளே என்ட்ரு ஆகலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க 18 to 20 hours ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 2-3 பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவ்வளோ நேரம்லாம் ஆக்க மாட்டாங்க, க்யூ வந்து ஃபாஸ்ட்டாக போயிடும், நின்றுட்டே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நமக்கும் டே வந்து தள்ளி போயிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃப்ரீ தரிசனம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 5 to 6 hours வந்து க்யூ மட்டுமே நாங்கள் போயிருப்போம். 6:30க்கு ஆரம்பித்த க்யூ 11:30க்கு தான் எங்களுக்கு வந்து க்யூ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஹாலில் உட்கார வச்சுருந்தாங்க. ஒரு 11:30 11 o'clockலாம் வெயிட்டிங் ஹால் போயிட்டோம். அங்கே வெயிட்டிங் ஹாலில் ஒரு 1 hour உட்கார வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு 12:15க்கு ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், சரி தர்ஷனம் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டு, எங்களை வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் அடைக்க போகிறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நேராக கூட்டிகிட்டு போய் ஒரு கம்பார்ட்மெண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. பார்த்தா எங்களோடது 29th கம்பார்ட்மெண்ட்டு. நாங்கள் தான் லாஸ்ட்டு. மறுநாள் வந்து சரி ஓகே நைட்டு ஒரு 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்புறம் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் ஓப்பன் பண்ணவே இல்லை. சிஎம் சார் எல்லாம் வந்திருந்தனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போல். நாங்கள் போயிருந்தது உகாதி, அதனால வந்துட்டு ரொம்பவே வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. 10 o'clock தான் ஒரு கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எங்களோடது வந்து 29th கம்பார்ட்மெண்ட்டுன்றனால எங்களோடது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 12:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் தரிசனம் பார்க்க லைனில் போய் டிக்கெட் வாங்கிட்டு தரிசனத்துக்கு ஃப்ரீ தரிசனத்துக்கும் டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனுக்கு போய் லைனில் நின்று டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் லைனில் நின்று சாமி பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு 2:30 3 o'clock ஆகிடுச்சு. இப்படி தான் எங்களோட தரிசனம் போச்சு. நல்லாவே சாமி பார்த்தோம். அவ்வளோதான், பாய், தேங்க்யூ.